ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோம்மேட்டிக்ஸில் பாக்ஸ் ஆர் லைட் 4K அப்படின்ற மீடியா பிளேயர் பார்க்குறோங்க. இது வந்து ஓடிடிக்கு ஓகேங்க. ஓடிடி கண்டென்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூபு, அமேசான் ப்ரைம், டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. ஒரு வேளை நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்கன்னா இந்த டிவைஸு வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. இது உங்களுக்கு சுத்த வேஸ்ட்டுங்க ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா. ஜென்ரலாக ஒரு சின்ன பென்ட்ரைவ் வச்சுருக்கீங்கன்னா ஓகேங்க. இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பவர் போர்ட்டுங்க, லேன் இருக்குது, RJ45 இருக்குதுங்க, HDMI அவுட்புட்டு, ஒரு ஆப்டிக்கல் இருக்குதுங்க, 2 சேனல் ஆடியோ அவுட்புட், உங்களுக்கு 3.5mm ஜாக்கில் ஆடியோ அவுட்புட் வந்துடும், 2 USB போட்டிருக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே ஓகேங்க. பட் ஆனால் என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் ஒரு யூஸராக இருக்கேன், இது 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய யூஸர் சைடில் கேட்டிங்கன்னா, இது நம்ம மொபைலில் இருக்கிறது வந்து நம்ம மொபைலில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாலோ, இல்லை ஹார்ட் டிஸ்கில் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது, பயங்கரமாக லேக் ஆகுது. ஓடிடி மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓடிடிக்கு ஓகேவாக இருக்குது, பிரச்சனை இல்லை. நீங்கள் அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் வாங்குகிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுவே வாங்கிடுங்க. ஏன்னா அதோட ஆடியோ குவாலிட்டி இது இல்லை. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேங்க, அதோட ஆடியோ ரிசல்ட் இது இல்லை, கிடையாதுங்க. அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் இதை விட ஆடியோ ரிசல்ட்டில் நல்லாயிருக்கு. பேஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ட்ரிபிள் ஏறின மாதிரி தெரியலாம். மற்றபடி இதை விட அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் கிளாரிட்டி அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இது யாரும் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது ஒரு 6000 ருபீஸ் பக்கம் வருங்க. இதுக்கு நீங்கள் அமேசானில் 4K மேக்ஸ் ஃபயர் டிவி ஸ்டிக் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி மீடியா பிளேயர் வாங்கினா எனக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த மாடல் இருக்குங்க, 4K ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம், அது சூப்பராக இருக்குங்க. சரிங்களா, அதுவும் ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது வெறும் 2 GB ரேம் தாங்க. ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்கில் ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமப்படுதுங்க. இதுக்கு அடுத்த மாடலில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க டியூனோட ஒரிஜினல் அஃபிஷியல் சாஃப்ட்வேரே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியா பிளேயரும் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ஒரிஜினலாக ஒரு மீடியா பிளேயர் அதுலேயே வந்துடுது. மீடியா பிளேயர்னு நான் சொல்கிறது சாஃப்ட்வேரை சொல்கிறேங்க. இந்த ஒரு மீடியா பிளேயர் பாக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர் எதுவுமே கிடையாது. நம்ம VLC மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. பட் இருந்தாலும் இதை நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுன்றனால தான் இதை மறந்துட்டேன், முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன மீடியா பிளேயர் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பெரிய பிளேயர் வாங்கினாலும் அது ஒர்த்துங்க. அடுத்தடுத்து என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மீடியா பிளேயரும் நான் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்குறேங்க. எது வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேங்க. Thank you friends. Thank you for watching us.